அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பட்டிக்காடு சைடில் ஒரு மீன் குழம்பு பார்க்கலாமா? மசாலா தூள் எடுத்திருக்கேன் ஒரு மிக்சியில். ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 5-6 தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய பெரிய தக்காளி, ஓகேவா? அதையும் வந்து கட் பண்ணி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மிக்சியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஒரு மண்சட்டி வச்சுக்கிட்டேன். மண்சட்டியில் நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ, நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், ஓகேவா? கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டும். சோம்பு ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். அது பொரிஞ்சவனை சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக, கருவேப்பிலை அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்துருச்சு. வதங்கின பின்னாடி அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த மசாலா, அதை எடுத்து இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அது வந்து எண்ணெயிலே வேகட்டும். அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு சிம்மிலே வச்சு அப்படியே வேக வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சிட்டு அந்த கரைசலை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்சி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் தேவையான தண்ணி திக்னஸ் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை மிளகா ஒரு 3-4 பச்சை மிளகா, கொஞ்சம் கல் உப்பு, தேவையான கல் உப்பு, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே கலந்து கொடுங்க. அப்படியே மூடியை வச்சு கொதிக்க விட்டுட்டுங்க. அப்படியே கொதிக்க விடுங்க. சைட் பை சைட் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சு அந்த வாசனை பாதி போன பின்னாடி நான் மீனானத்தில் இன்னைக்கு வெண்டைக்காய் போட போகிறேன். வெண்டைக்காய் எடுத்து அலசி கழுவி தொடச்சி அது தேவையான ஷேப்பில் இது பண்ணிவிட்டு ஒரு கடாயில் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டு அதை கழுவி புழிஞ்சிட்டு அந்த ஆணத்தில் போட்டுடணும். அப்படியே புழிஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அது நல்லா வெந்த பின்னாடி நம்ம மீனை அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து அதில் அப்படியே மேலே மீனை போட்டுருங்க. மீனை போட்டுட்டு கொதி வந்தவொன்னே அப்படியே சிம் பண்ணிவிடுங்க. இது மண் சட்டின்றனால டக்குன்னு வந்து மீன் வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டாக்கா குழஞ்சிரும். அதனால வந்து ஒரு 5 நிமிஷம், அதிகபட்சம் 10 நிமிஷம் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து சரியாக வந்துடும். கொத்தமல்லியை தூவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.